வணக்கம் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக ராகப்பிரியா. பிரவீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்கள் ஒரே நேரத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தனர். உள்ளாட்சி தேர்தலில் தமாக தனித்து போட்டி, ஜி.கே. வாசன் அறிவிப்பு. பாகிஸ்தானுக்கான நட்பு நாடு அந்தஸ்து மறுபரிசீலனை, இந்தியா முடிவு. அமெரிக்க அதிபர் தேர்தல் பிரச்சாரம், ட்ரம்ப் மீது ஹிலாரி குற்றச்சாட்டு. தமிழக உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்பு வெளியானதை அடுத்து நேற்று முதல் வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. இன்று இரண்டாவது நாளாக சுயேட்சைகள் உள்ளிட்ட வேட்பாளர்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் அதிமுக சார்பில் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக அவரவர் பகுதியில் மனு தாக்கல் செய்தனர். இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் பிரகாஷ். தமிழகத்தில் நடைபெறவுள்ள உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடியவர்கள் தங்களுடைய வேட்புமனு ஒரே நேரத்தில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தனர். நேற்று தொடங்கிய இந்த வேட்புமனு தாக்கல் வருகிற அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என ஏற்கனவே தமிழக தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தப்பட்டது. அதன்படி காலை 10 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரை இந்த வேட்புமனு தாக்கல் செய்து வருகின்றனர். குறிப்பாக இன்றைய தினம் அதிமுக சார்பில், அதாவது தமிழகம் முழுவதும் 12 மாநகராட்சி மற்றும் மாவட்ட உறுப்பினர்கள் தங்களுடைய வேட்புமனு தாக்கல் செய்தனர். இன்று மதியம் பிற்பகல் 12:05க்கு தொடங்கி 1 மணி வரை தங்களுடைய வேட்புமனு தாக்கல் செய்தனர். அதே போலவே சென்னையில் பொறுத்தவரை 200 வார்டுகளிலும் இந்த அதிமுகவுடைய உறுப்பினர்கள், அதாவது வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்புமனு தாக்கல் செய்தனர். குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இந்த கோடம்பாக்கம் மண்டலத்தில் 16 வார்டுகள் உள்ளன. இதில் இந்த அதிமுகவுடைய 16 வேட்பாளரும் தங்களுடைய மனு தாக்கல் ஒரே நேரத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தனர். இதுவரை அதிமுக தரப்பிலே தங்களுடைய வேட்பாளர் பட்டியல் நேற்றைய தினம் வெளியிட்டு அதன் தொடர்ச்சியாக இன்று வேட்புமனு தாக்கல் செய்தனர். தமிழில் உள்ள மற்றொரு பிரதான அரசியல் கட்சிகளான திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் இன்னும் வேட்பாளர் பட்டியலை வெளியிடவில்லை. இன்றோ அல்லது நாளைய தினமோ தங்களுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியிடலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது இங்கு இந்த வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய இடத்தில் வேட்பாளர்களோடு மூவர் இந்த வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய இடத்தில் வரலாம் என காவல்துறை தரப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன் தொடர்ச்சியாக இந்த வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்புமனு தாக்கல் செய்தனர். மேலும் இந்த வேட்பாளர் தங்களுடைய வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய இடத்தில் எந்த ஒரு அசம்பாவிதம் ஏற்படாமல் இருக்க தொடர்ச்சியாக போலீஸ் கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக கோடம்பாக்கம் மண்டல அலுவலகத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் இம்ரானுடன் பிரகாஷ். திருச்சியில் அதிமுக சார்பில் 44வது வார்டில் போட்டியிடும் முன்னாள் மேயர் சாருபாலா தொண்டைமான் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். பொன்மலை கோட்ட அலுவலகத்தில் தேர்தல் அலுவலரிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்த பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய சாருபாலா தொண்டைமான் தனக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டதற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். மேலும் வெற்றிக்கு முழுமூச்சாக பாடுபடுவேன் என்றும் அவர் தெரிவித்தார். புரட்சி தலைவி டாக்டர் அம்மா அவர்கள் எனக்கு 44வது வார்டில் வேட்புமனை தாக்கல் செய்வதற்கான உத்தரவை வழங்கியிருக்கின்றார்கள். அதற்கேற்ப இன்றைக்கு நான் இந்த வேட்புமனுவை இங்கே தாக்கல் செய்திருக்கின்றேன். தேர்தலை சந்தித்து மிக சிறப்பாக இரட்டை இலை சின்னத்தில் நான் வெற்றி பெறுவேன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அம்மா அவர்கள் பூர்ண நலத்தோடு எங்களை வாழ்த்துவார்கள். உள்ளாட்சி தேர்தலில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிடும் என்று அக்கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் வரும் உள்ளாட்சி தேர்தலில் தமாக தனித்து போட்டியிடும் என்றும் வேட்பாளர் பட்டியல் வெள்ளிக்கிழமைக்குள் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் கட்சியினரிடமிருந்து ஏற்கனவே விருப்ப மனுக்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நடக்கவிருக்கின்ற உள்ளாட்சி தேர்தலை சந்திப்பதற்கான ஆயத்த பணிகளை மாவட்டந்தோறும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர்களை தேர்வு செய்யக்கூடிய நிலை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த வார இறுதிக்குள், வெள்ளி சனிக்கிழமைக்குள் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவார்கள் என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன். உரி ராணுவ முகாம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் பற்றி விவாதிக்க நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று காங்கிரஸ் கோரிக்கை விடுத்துள்ளது.
காஷ்மீர் தலைநகர் ஸ்ரீநகரிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஊரி பகுதியில் உள்ள ராணுவ முகாம் மீது கடந்த வாரம் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் ராணுவ அலுவலர்கள் உள்ளிட்ட 18 வீரர்கள் கொல்லப்பட்டனர். இந்த நிலையில் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக மத்திய அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளில் திருப்தி இல்லை என்று காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. தில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் அபிஷேக் மனு சிங்வி பாகிஸ்தானுக்கு இந்தியா வலுவான பதிலடி கொடுக்க தவறிவிட்டதாக குற்றம் சாட்டினார். பாகிஸ்தானுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மேலும் தெரிவித்த அவர் இது பற்றி விவாதிக்க நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் தொடரும் வன்முறையை அடுத்து 81வது நாளாக கடைகள் அடைக்கப்பட்டு போக்குவரத்து எதுவும் இல்லாததால் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் தீவிரவாதிகளின் தாக்குதல் அபாயம் தொடர்ந்து நிலவி வருவதால் மாநிலத்தின் பல பகுதிகளிலும் பதற்றம் காணப்படுகிறது. வீடுகளை விட்டு வெளியே வரவே மக்கள் அச்சப்படும் நிலை காணப்படுவதால் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. போக்குவரத்து முழுவதும் ரத்து செய்யப்பட்டிருப்பதால் தொடர்ந்த 81வது நாளாக மாநிலத்தின் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்ட மிகவும் சாதகமான நட்பு நாடு என்ற அந்தஸ்தை திரும்ப பெறுவது, வர்த்தக அந்தஸ்தை ரத்து செய்வது குறித்து மறுபரிசீலனை செய்ய இந்தியா முடிவு செய்துள்ளது. காஷ்மீரின் ஊரி பகுதியில் அண்மையில் 18 இந்திய வீரர்கள் லஷ்கர் தீவிரவாத அமைப்பால் கொல்லப்பட்டனர். இதற்கு பதிலடியாக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து இந்திய அரசு ஆராய்ந்து வருகிறது. இந்த வகையில் பாகிஸ்தானுக்கு இந்தியா வழங்கிய மிகவும் சாதகமான நட்பு நாடு என்ற அந்தஸ்தை திரும்ப பெறுவது குறித்து மறுபரிசீலனை செய்ய பிரதமர் நரேந்திர மோடி திட்டமிட்டுள்ளார். இதற்காக வரும் 29ஆம் தேதி தில்லியில் வெளியுறவுத்துறை மற்றும் வர்த்தகத்துறை உயர் அலுவலர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி முக்கிய ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். முன்னதாக நேற்று இந்தியா பாகிஸ்தான் இடையிலான சிந்து நதி ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்வது பற்றியும் அதிலுள்ள சட்ட சிக்கல்கள் பற்றியும் பிரதமர் மோடி தில்லியில் நேற்று ஆலோசனை நடத்தினார். வெளியுறவு அமைச்சகம் மற்றும் நீர்வள அமைச்சக அலுவலர்கள் இதில் பங்கேற்றனர். தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் தெலுங்கானா, கர்நாடகம், ஆந்திர மாநிலங்களில் பல பகுதிகள் தொடர்ந்து வெள்ளத்தில் மிதக்கின்றன. தெலுங்கானா மாநிலத்தில் பெய்து வரும் பலத்த மழை காரணமாக கோதாவரி உள்பட பல நதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பல்வேறு அணைகளும் முழு கொள்ளளவை எட்டியுள்ளதால் அணைகள் திறக்கப்பட்டு மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக கரீம்நகர் மாவட்டத்தில் கட்டப்பட்டு வரும் மிட்மனாயிர் அணை நிரம்பி வழிவதால் அதை சுற்றியுள்ள 6 கிராம மக்கள் வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். வெள்ளத்தால் கர்நாடகமும் பாதிப்படைந்துள்ளது. இதற்கிடையே விதர்பா, தெலுங்கானா, தெற்கு சத்தீஸ்கர் பகுதிகளின் மேல்நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தற்போது விதர்பா மற்றும் மத்திய பிரதேசத்தின் தென்கிழக்கு பகுதிகளின் மேல்நிலை கொண்டிருப்பதாக விசாகப்பட்டினம் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் மழை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவில் வரிச்சலுகை அளிக்கும் டிரம்பின் அறிவிப்பு நாட்டை அழிவு பாதைக்கு இட்டுச் செல்லும் என்று ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிடும் ஹிலாரி கிளின்டன் குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தல் வரும் நவம்பர் மாதம் 8ஆம் தேதி நடைபெறவுள்ளது. ஜனநாயக கட்சி சார்பாக ஹிலாரி கிளின்டனும், குடியரசுக் கட்சி சார்பாக தொழில் அதிபர் டொனால்டு டிரம்பும் அங்கே வேட்பாளர்களாக போட்டியிடுகின்றனர். இவர்கள் இருவருக்கும் இடையிலான முதல் நேரடி விவாதம் நியூயார்க் நகரின் ஹெம்ப்ஸ்டெட் நகர் பகுதியில் உள்ள ஹாப்ஸ்ட்ரா பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்றது. அமெரிக்க மக்களுக்கு பல்வேறு வரிச்சலுகைகள் அளிக்கும் திட்டங்கள் வைத்துள்ளதாக ட்ரம்ப் கூறினார். இதற்கு பதிலளித்த ஹிலாரி கிளின்டன் வரிகளை குறைப்பதால் நாட்டின் வளர்ச்சி பாதிக்கப்படும் என குற்றம் சாட்டினார். ஈராக்கில் நுழைந்து தாக்குதல் நடத்த ட்ரம்ப் ஆதரவு தெரிவித்ததாக ஹிலாரி தெரிவித்தார். இந்த புகார் முற்றிலும் தவறானது என ட்ரம்ப் தெரிவித்தார். தன்னுடைய சூதாட்ட நிலையங்கள் உள்ளிட்ட தொழில்களுக்கு செலுத்தப்பட்ட வரிகள் பற்றிய விவரங்களை வெளியிட ட்ரம்ப் தயாரா என ஹிலாரி கேள்வி எழுப்பினார். இதையடுத்து அழிக்கப்பட்ட 33,000 மின்னஞ்சல்களில் என்ன இருந்தது என ஹிலாரி தெரிவிக்க முன்வந்தால் வரிகள் பற்றிய தகவல்களை வெளியிட தயார் என குறிப்பிட்டார். ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது தாக்குதல், இலங்கை கடற்படையின் தொடரும் அட்டூழியம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன.
தமிழகத்தில் இந்து அமைப்புகளின் தலைவர்கள் தொடர்ந்து தாக்கப்படுவதற்கு திமுக தலைவர் கருணாநிதி கண்டனம் தெரிவித்திருப்பதை வரவேற்பதாக மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மதுரையில் செய்தியாளர்களுடன் பேசினார். கச்சத்தீவு அருகே இன்று காலை தமிழக மீனவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் வருத்தமளிப்பதாக தெரிவித்த அவர், மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண இரு நாட்டு மீனவர்களையும் அழைத்து சமரச பேச்சு நடத்த வேண்டும் என்று தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் கோவையில் நடந்த படுகொலை பற்றி கண்டனம் தெரிவித்திருக்கின்றார். அதற்காக நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நடுக்கடலில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் துப்பாக்கி முனையில் விரட்டியடிக்கப்பட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மற்றும் மண்டபம் பகுதி மீனவர்கள் நேற்று மாலை கடலுக்கு மீன் பிடிக்கச் சென்றனர். அவர்களில் 300 பேர் கச்சத்தீவு அருகே மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் அவர்களை விரட்டியடித்தனர். துப்பாக்கி முனையில் விரட்டியடிக்கப்பட்ட மீனவர்கள் 100 படகுகளோடு கரைக்கு திரும்பினர். இலங்கை கடற்படையினரின் தொடர் அட்டூழியம் பெரும் பாதிப்பை ஏற்படுத்துவதாக மீனவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். காலையில் கிட்டத்தட்ட 150 ஓட்டு கடலுக்கு போச்சு. அதோட போனோடனே நம்ம பாடலே நெய் வலையெல்லாம் வெட்டி விட்டு துப்பாக்கி வானத்தை பார்த்து சுட்டு மீனவர் பூரா வெட்டி விட்டாங்க. இதனால் ஒவ்வொரு போட்டுகளுக்கு 20,000 30,000 நஷ்டம் வரும். இதனால் ரொம்ப வாழ்வாதாரம் பாதிக்குது. இலங்கை கடற்படை அடிச்சு விரட்டி மடிப்பலகையை வெட்டி விட்டு ரொம்ப துன்புறுத்தி அனுப்புறாங்க. எங்களுடைய வாழ்வாதாரமே முழுசா அழிஞ்சு போயிருக்கு. எங்களுடைய மீனவர்கள் பிரச்சனையை தீர்த்து கொடுக்கலைன்னா எங்களுடைய மீனவர்கள் மத்திய அரசு மீது கண்டனம் தெரிவித்து பல போராட்டங்களை நடத்த வேண்டிய நிலைமையில இருக்கும். இலங்கை சிறைகளிலிருந்து விடுதலையான தமிழக மீனவர்கள் இந்திய கடலோர காவல் படையினரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினத்தை சேர்ந்த மீனவர்கள் 4 பேர் கடந்த மாதம் 13ஆம் தேதி கடலுக்கு மீன்பிடிக்க சென்றபோது இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டனர். அவர்களை விடுவிக்க வலியுறுத்தி மீனவர்கள் உண்ணாவிரதம் உள்ளிட்ட போராட்டங்களில் ஈடுபட்டனர். அதனையடுத்து கடந்த 20ஆம் தேதி ஊர்காவல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது அவர்களை விடுதலை செய்து உத்தரவிடப்பட்டது. இந்த நிலையில் விடுதலையான 4 மீனவர்களும் இந்திய கடல் எல்லையில் கடலோர காவல் படையினரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். அவர்கள் விரைவில் தங்கள் சொந்த ஊர் திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 213 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என்றும் 196 வாக்குச்சாவடிகள் மிகவும் பதற்றமானவை எனவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளாட்சி தேர்தல் பணிகளில் அரசு அலுவலர்கள் ஈடுபட்டுள்ளனர். நேற்று முதல் வேட்புமனு தாக்கல் தொடங்கிய நிலையில் 2 கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் செய்தியாளர்களுடன் பேசிய மாவட்ட ஆட்சியர் சஜ்ஜன் சிங் சவான் மாவட்டத்தில் மொத்தம் 2046 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். அவற்றில் 213 சாவடிகள் பதற்றமானவை என்றும் 196 வாக்குச்சாவடிகள் மிகவும் பதற்றமானவை என்றும் மேலும் தெரிவித்த அவர் அவற்றுக்கு சிறப்பு காவல்துறை பாதுகாப்பு அளிக்கப்படும் என்றும் மேலும் கூறினார். ಟೋಟಲ್ ಬೂತ್ ಫುಲ್ಲಾಗಿ பார்க்கும்போது 2046 ಬೂತ್ ನಮ್ಮ ಕನ್ಯಾಕುಮಾರಿ மாவட்டத்தில் இருக்கு. சென்சிட்டிவ் போலிங் ஸ்டேஷன் 213 சென்சிட்டிவ் போலிங் ஸ்டேஷன்ஸ் இருக்கு. அண்ட் ஹைப்பர் சென்சிட்டிவ் போலிங் ஸ்டேஷன் 196. இது மொத்தமாக எல்லா வில்லேஜ் பஞ்சாயத் அப்புறம் டவுன் பஞ்சாயத் அண்ட் முனிசிபாலிட்டி அதெல்லாம் சேர்த்து ஹைப்பர் சென்சிட்டிவ் போலிங் ஸ்டேஷன். காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள வரலாற்று சின்னங்களை பாதுகாக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்று வரும் உண்ணாவிரதத்தில் பலர் பங்கேற்றுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் செய்யூர் வட்டம் வீரலூர் அருகே ஓணம்பாக்கம் நாகமலை உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 10 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள மலையில் தமிழ் மொழி கல்வெட்டுகளும் 7 சமண படுக்கைகளும் பல்வேறு வரலாற்று சின்னங்களும் அமைந்துள்ளன. இங்கு 3 ஆண்டுகளுக்கு அமைக்கப்பட்ட கல்குவாரியில் வரலாற்று சின்னங்கள் அழிக்கப்படுவதாகவும் மலைக்கு செல்லும் பாதையில் தடை ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தமிழ்நாடு சமண பேரவை சார்பில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் திரளான கிராம மக்கள் பங்கேற்றுள்ளனர். பட்டா நிலத்திலே குவாரி என்கிற பெயரை நடப்பதனாலே அந்த மலைகளுக்கு போவதற்கான வழி தடையாக இருப்பதனால் இன்றைக்கு எங்களுக்கு வழி வேண்டும் என்கிற கருத்தை வெளிப்படுத்துகிற முறையிலும் பழமையான வரலாற்று சின்னங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காகவும் இன்றைக்கு இந்த உண்ணாவிரத அறத போராட்டம் தமிழ்நாட்டிலே வாழ்கிற தமிழ் பேசுகிற சமணர்கள் சார்பிலே நடத்தப்பெறுகிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள 47 மாவட்ட கவுன்சிலர் பதவிகளுக்கு அதிமுகவினர் இன்று மனு தாக்கல் செய்துள்ளனர். உள்ளாட்சி தேர்தல் அடுத்த மாதம் 17 மற்றும் 19 ஆகிய 2 பிரிவுகளாக நடத்தப்படுகிறது. அதையொட்டி மனு தாக்கல் நேற்று துவங்கின.
தேர்தலில் போட்டியிடும் அரசியல் கட்சிகள் வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்து வருகின்றனர். அதன்படி மாவட்ட கவுன்சிலர் பதவிக்கான வேட்பு மனுக்களை அதிமுகவினர் இன்று தாக்கல் செய்தனர். மாவட்டத்தில் மொத்தமுள்ள 47 மாவட்ட கவுன்சிலர் பதவிக்கான வேட்புமனு இன்று அனைத்து ஒன்றிய அலுவலகத்திலும் அதிமுக சார்பில் தாக்கல் செய்யப்பட்டது. அதன்படி விழுப்புரம் அடுத்துள்ள கோலியனூர் ஒன்றிய அலுவலகத்தில் மாவட்ட கவுன்சிலர் பதவிகளுக்கு போட்டியிடும் விஜய சுரேஷ் பாபு, சுந்தரி ஜென் லட்சுமி ஆகியோர் உதவி தேர்தல் அலுவலர்களிடம் மனு தாக்கல் செய்தனர். புதுச்சேரி சுற்றுலாத்துறையிலிருந்து பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் தங்களை மீண்டும் பணியில் சேர்க்க கோரி சுற்றுலாத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் கடந்த ஆட்சியில் பல்வேறு துறைகளில் முறைகேடாக பணிகளில் அமர்த்தப்பட்டதாக வந்த புகாரை அடுத்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு முறைகேடாக பணியில் சேர்ந்தவர்கள் நீக்கப்பட்டு வருகின்றனர். சுற்றுலாத்துறையில் மட்டும் 200க்கும் அதிகமானோர் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இவர்கள் தங்களுக்கு மீண்டும் வேலை வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கடற்கரை சாலையில் உள்ள சுற்றுலாத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் சாலையில் படுத்து மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தருமபுரி அருகே பயணிகள் ரயில் என்ஜினில் ஏற்பட்ட தீ விபத்தால் 2 மணி நேரம் ரயில் நிறுத்தப்பட்டது. இதனால் பயணிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். வேலூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையிலிருந்து ஈரோட்டிற்கு சென்ற பயணிகள் ரயில் காலை 6:30 மணி அளவில் தருமபுரி அருகே வந்தபோது என்ஜினில் புகை வருவதைக் கண்ட ஓட்டுநர் ரயிலை மொரப்பூர் ரயில் நிலையத்தில் நிறுத்தினார். இதையடுத்து ரயில்வே ஊழியர்களின் உதவியுடன் தீ அணைக்கப்பட்டது. மின்கசிவால் தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனிடையே 2 மணி நேரத்திற்கு பிறகே ரயில் புறப்பட்டதால் மாணவ மாணவிகள் மற்றும் அலுவலகம் செல்வோர் சிரமத்திற்கு ஆளாகினர். திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு பகுதியில் மக்களை அச்சுறுத்தி வந்த கரடியை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடித்தனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் சேரன் மகாதேவியை ஒட்டியுள்ள பகுதிகளான கரிசல்பட்டி, பிள்ளைக்குளம் போன்ற இடங்களில் கரடி ஒன்றின் நடமாட்டம் இருந்து வந்தது. அது மக்களை அச்சுறுத்தி வந்ததுடன் விவசாய நிலங்களையும் பாழ்படுத்தி வந்தது. இதுபற்றி களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பக வன அலுவலர் முருகானந்தத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து பிள்ளைக்குளம் பகுதியில் கூண்டு வைத்து கரடியை பிடிக்கும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டனர். இன்று காலை அந்த கூண்டிற்குள் கரடி சிக்கியது. கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு இதே இடத்தில் கிணற்றில் விழுந்த ஒரு கரடி மீட்கப்பட்டு காட்டிற்குள் விரட்டப்பட்டது. அந்த கரடி நடமாட்டம் இருக்குதா அப்படிங்கிறத ஒரு 2-3 நாள் சர்ச் பண்ணோன்னா அது நடமாட்டம் இருக்கிறத உறுதி பண்ணோம். கேப்சர் பண்ணுறதுக்காக கூண்டு வச்சுருந்தோம். இன்னைக்கு காலையில் அந்த கரடி உள்ளே கேப்சர் ஆகிடுச்சு. அதனால் அந்த கரடி ஆண் கரடி, வயது 3 to 4 வயது இருக்கும். நல்ல ஆரோக்கியமாக இருக்குது. இதனிடையே திருநெல்வேலி கருப்பந்துறை பகுதியில் மீன்பிடிக்க விரிக்கப்பட்ட வலையில் பாம்பு சிக்கியது. கருப்பந்துறை வளாக தாமிரபரணி ஆற்றில் மீன் பிடிப்பதற்கான 2 நாட்களுக்கு முன்பு வலை விரிக்கப்பட்டது. அந்த வலையில் மலைப்பாம்பு இருப்பதை ஆற்றில் குளிக்க சென்ற இளைஞர்கள் பார்த்தனர். இதுபற்றி வனத்துறையினருக்கு அவர்கள் தகவல் தெரிவித்தனர். சுமார் 8 அடி நீளமுடைய அந்த பாம்பு வனத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது. உலக சுற்றுலா நாளை கொண்டாடும் விதமாக கன்னியாகுமரி வந்திருந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு பாரம்பரிய முறைப்படி சங்கு மாலை அணிவித்து சிறப்பு செய்யப்பட்டது. இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஆனந்தியோ. இன்று உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு முக்கடலும் சங்கமிக்கும் உலக சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் இன்று உலக சுற்றுலா தின விழாவானது சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. வெளிநாடுகளில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு தமிழக அரசு சார்பில் கன்னியாகுமரி மாவட்ட பாரம்பரிய முறைப்படி முத்து மற்றும் சங்குகளால் ஆன மாலை அணிவித்தும் குங்குமம் மற்றும் சந்தன பொட்டுகள் அணிவித்தும் இனிப்புகள் வழங்கியும் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 27ஆம் தேதி உலக சுற்றுலா தினமாகும். அன்று உலகம் முழுவதும் சுற்றுலா பயணிகளுக்கு மிகுந்த வரவேற்பை கொடுத்து அவர்களோடு கொண்டாட்டங்கள் ஈடுபடுவது வழக்கம். இங்கு படகு குழாமில் ரஷ்ய நாட்டு சுற்றுலா பயணிகள் வந்திருந்தார்கள். அவர்களுக்கு இன்று சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. கன்னியாகுமரி ரயில் நிலையம் மற்றும் சில முக்கிய இடங்களில் சுற்றுலா பயணிகளுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. இங்கே நாங்கள் விவேகானந்தர் பாறையெல்லாம் பார்த்தோம். நாங்கள் வந்த நாள் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டூரிஸ்ட் டே.
ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம கவர்மெண்ட் வந்து இங்கே அந்த டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஃபாரினர்ஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க, நம்மளெல்லாம் நல்லா உபசரிக்கிறாங்க. வெளிநாடு மற்றும் வெளி மாநிலங்களை சார்ந்த சுற்றுலா பயணிகள் கூறும்போது இந்த அனுபவமான இந்த வரவேற்பு அனுபவமானது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் நல்ல ஒரு அனுபவத்தை அளிப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். வேந்த செய்திகளுக்காக கன்னியாகுமரியிலிருந்து ஆனந்த் ஜியோ. நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் உள்ள ருத்ராட்சி மரத்தில் அதிகளவு காய்கள் காய்க்க தொடங்கியுள்ள நிலையில் சீரிய முறையில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் 1200 வகையான அரிய வகை மூலிகை செடிகள் உள்ளன. குறிப்பாக இமயமலை, நேபாளம் போன்ற இடங்களில் காணப்படும் ருத்ராட்சி மரம் இங்கு நடவு செய்யப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சீசன் தொடங்கியதை அடுத்து இந்த மரம் காய்க்க துவங்கியுள்ளது. இன்னும் 2 மாதத்தில் ருத்ராட்சிகள் நன்கு வளர்ந்தவுடன் இவற்றை பூங்கா நிர்வாகமே சேமித்து பதப்படுத்தி சுற்றுலா பயணிகளுக்கு குறைந்த விலையில் விற்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. தாய்வானில் தொடரும் சூறாவளியுடன் கனமழை, இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். மெக்சிகோவில் நடைபெற்ற மோதல் சம்பவத்தை அடுத்து 43 மாணவர்களும் பயிற்சி ஆசிரியர்களும் காணாமல் போனதன் 2ஆம் ஆண்டு நிறைவு பெற்றதையொட்டி நீதி விசாரணை கோரி நடைபெற்ற பிரம்மாண்ட பேரணியில் பலர் பங்கேற்றனர். மெக்சிகோ நாட்டின் இகுலா நகரில் கடந்த 2014ஆம் ஆண்டு செப்டம்பர் 26ஆம் தேதி அரசுக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர் பயிற்சி கல்லூரியை சேர்ந்த மாணவ மாணவிகள் காணாமல் போயினர். இவர்களை பற்றிய உரிய தகவல்களை தரக்கோரி அந்நாட்டு அரசை வலியுறுத்தி மாணவ மாணவிகளின் பெற்றோர் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் காணாமல் போய் 2 ஆண்டுகள் நிறைவுற்ற நிலையில் மாணவ மாணவிகளின் புகைப்படங்கள் கொண்ட தட்டிகளுடன் நீதி விசாரணை கோரி பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. மெக்சிகோ நகரில் நடைபெற்ற இந்த பேரணியில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். இதேபோல் இகுலா, டிகட்ஸ்லா, கெரிரோ உள்ளிட்ட இடங்களில் பேரணிகள் நடைபெற்றன. 2 años de incertidumbre para los padres, 2 años de más dolor, de insomnio para nosotros y 2 años de búsqueda de justicia y verdad ante estas dependencias del gobierno federal, que es la Procuraduría, que es responsable, ¿verdad?, de hacer la investigación, pero que no hemos tenido la respuesta que queremos. தாய்வானில் சூறாவளி காற்றுடன் தொடரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. தாய்வானில் மெகி புயல் காரணமாக பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. தைபேவில் இருந்து 175 மைல் தென்கிழக்கே மையம் கொண்டுள்ள இந்த புயல் காரணமாக ஹூலியன் கவுண்டியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தைபேவை நோக்கி நகரும் புயலால் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டு வருகின்றனர். இந்த புயல் மழையால் பல இடங்களில் மரங்களும் மின் கம்பங்களும் வேரோடு சாய்ந்தன. மழை காரணமாக பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. சாலை போக்குவரத்தும் விமான சேவையும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. தைபேவில் கனமழை தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பல்வேறு இடங்களில் நிலச்சரிவும் ஏற்படக்கூடும் என்ற அச்சத்தால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. பான் பசிபிக் ஓபன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றதன் மூலம் இரட்டையர் தர வரிசையில் இந்திய வீராங்கனை சானியா மிர்சா முதலிடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளார். டென்னிஸ் வீரர் வீராங்கனைகளின் தரவரிசை பட்டியலை பன்னாட்டு டென்னிஸ் சங்கம் வெளியிட்டுள்ளது. இதன்படி பெண்கள் இரட்டையர் பிரிவில் இந்திய வீராங்கனை சானியா மிர்சா 9730 புள்ளிகளுடன் முதலிடத்தில் நீடிக்கிறார். பான் பசிபிக் ஓபன் போட்டியில் இரட்டையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றதன் மூலம் அவர் முதலிடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளார். சானியாவின் முன்னாள் இணை ஆட்டக்காரரான சுவிட்சர்லாந்து வீராங்கனை மார்டினா ஹிங்கிஸ் 9725 புள்ளிகளுடன் 2வது இடம் பெற்றுள்ளார். சானியாவுடன் தற்போது இணைந்து விளையாடும் செக் குடியரசு வீராங்கனை பார்போரா 18வது இடம் பிடித்துள்ளார். ஆண்கள் இரட்டையர் பிரிவில் இந்திய வீரர் ரோஹன் போபண்ணா 18வது இடத்தையும் லியாண்டர் பெயஸ் 60வது இடத்தையும் பிடித்துள்ளனர்.
ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் செர்பியா வீரர் ஜோகோவிச்சும் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் ஜெர்மனி வீராங்கனை ஏஞ்சலிக் கெர்பரும் முதலிடத்தில் தொடர்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்கள் ஒரே நேரத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தனர். உள்ளாட்சி தேர்தலில் தமாக தனித்து போட்டி, ஜி.கே. வாசன் அறிவிப்பு. பாகிஸ்தானுக்கான நட்பு நாடு அந்தஸ்து மறுபரிசீலனை, இந்தியா முடிவு. அமெரிக்க அதிபர் தேர்தல் பிரச்சாரம், ட்ரம்ப் மீது ஹிலாரி குற்றச்சாட்டு. இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 5:30 மணிக்கு வேந்தரின் அந்திமாலை தொடர் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.